மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். முடிவுக்கு வருமா கரப்பான் பூச்சி கட்சியினருடைய போராட்டம் அப்படிங்கிற கேள்வி ஏன் இப்போ எழுது அப்படின்னா, ரெண்டு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியது. மத்திய அரசு தரப்புக்கும் கரப்பான் பூச்சி கட்சியுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியது. கான்ஸ்டியூஷன் கிளப் அருகே இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் ஜே.பி. நட்டாவுடைய கேம்ப் ஆஃபீஸில் அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் இப்போது விபி ஹவுஸ் பகுதியில் கான்ஸ்டியூஷன் கிளப் அருகே மத்திய அரசு பிரதிநிதிகளுக்கும் கரப்பாம்பூச்சி கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. ரமேஷ், இப்போ இணையக்கூடிய நேர்களுக்கு இதை பற்றின ஹைலைட்ஸை விரிவாக விளக்கி சொல்லுங்க. நிச்சயமாக முதலில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்தார்கள். ஆனால் தற்போது தங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு தற்போது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இது அமைச்சரின் இடத்தில் நடைபெறாமல் ஒரு பொதுவான இடத்தில் நடைபெறுவதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. முதலில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் எங்கேயும் வரமாட்டோம், யாரையும் சந்திக்க மாட்டோம், வேண்டுமென்றால் அவர்கள் ஜந்தர் மந்தருக்கு வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தற்போது இரண்டு தரப்புக்கும் இல்லாமல் ஒரு பொதுவான இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. காக்ரோச் ஜனதா அமைப்பின் சார்பில் அதனுடைய செய்தி தொடர்பாளர் கௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா, அபிஜித் தீப்கே உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அரசின் சார்பில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அமைப்பினர் தங்களுடைய ஒரு கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். இது நீட் விஷயம் சம்பந்தப்பட்ட மட்டுமல்ல, மற்ற தேர்வு வினாக்கள் கசிந்த விவகாரமும் வந்திருக்கிறது. எனவே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு தரப்பில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து எந்த விதமான பேச்சையும் எடுப்பதில்லை, எந்த உத்தரவாதத்தையும் கொடுப்பதில்லை. எனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு சம்பிரதாய ரீதியிலான பேச்சுவார்த்தையாக மட்டுமே இருக்குமே தவிர ஒரு சுமூக முடிவு எட்டப்படுமா என்பது தெரியவில்லை. அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்க சொல்வது போல ஒரு நான் ஸ்டார்டரா இருக்கிறதுக்கான சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக சில நிமிடங்களுக்கு முன்பாக அபிஜித் திப்கே இந்த கரப்பாம்பூச்சி கட்சியை உருவாக்கியவர் இல்லை அவர் ராஜினாமா செய்கிற வரைக்கும், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படிங்கிறார். மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.